ஆனால் இவ வந்து ப்ராஜெக்டாக வச்சிருப்பா, அது யாருக்குமே தெரியாது. இந்த பொண்ணு எல்லாத்தையும் லைவ் போட்டுருவாளா, அப்போ அந்த 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 அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. காலையில் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கவங்க நான் வந்து பிச்சைக்காரனுக்கு காசு போட்டதுனால ரெண்ட் தரலான்னு சொல்லி சண்டை போட்டாங்க. அங்கேருந்து என் பாப்பாவை ஸ்கூலில் கூட்டு போனால் ஸ்கூலில் ஃபுட்டு தர மாட்டாங்க ஃபீஸ் கட்டலன்ட்டு. அது இல்லாமல் என் பாப்பாவுக்கு ஃபுட் வாங்கி தர முடியலன்னு சைல்டு கேர் கூட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து வந்தால் மறுபடியும் பார்த்தா என் மேனேஜர் அதை தாண்டி நான் மறுபடியும் பேங்க்குக்கு போனால் பேங்க்கில் எனக்கு செக் தரல. செக் தரதை தாண்டி வந்து போலீஸ் வந்து என்கிட்ட வந்து சண்டை போட்டு என் காரை இடிச்சான். இது எல்லாமே ஒரு கணவனை இழந்து ஒரு பெண்ணு எப்படி கஷ்டப்படுறா, எப்படி வந்து ஒர்க் பண்றா, அந்த ஒர்க் இடத்துல எவ்வளோ வந்து கஷ்டங்கள் நடக்குது, வெளியே எவ்வளோ கஷ்டங்கள் நடக்குது, எப்படிலாம் ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் இங்க வந்தா, இங்கேயும் எனக்கு வந்து அந்த ரூ. 500 என்னோட சேலரி காசை கொடுக்காம நீங்க ப்ரெஷர் பண்ணீங்க. அதனால தான் நான் அந்த கன்னை எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவா. சொன்ன உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கவங்களுக்கு எமோஷன் ஆயிடும். இது வந்து சோஷியல் மீடியால லைவ் போயிட்டு இருக்கும். லைவ் போனதால என்ன பண்ணுவாங்க, மக்கள் எல்லாருமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த பேங்க்குக்கு வந்து நின்றுவாங்க. அந்த பொண்ணை வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது, ஜஸ்டிஸ் கொடுங்க, அந்த பொண்ணு நல்லதுக்கு தான் கொலை பண்ணியிருக்கா, அவ வந்து அவளை தற்காத்துக்கிறதுக்காக கொலை பண்ணியிருக்கா, அவ வந்து தப்பான பொண்ணு கிடையாது, பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரைக்லாம் பண்ணுவாங்க.